அரசியலமைப்பு சட்டம் சுக்குநூறாகிடும். அன்றே எச்சரித்த அண்ணல் அம்பேத்கர். பவர்ல இருந்தா எது வேணாலும் செய்வீங்களா? கொதித்த முன்னாள் நீதிபதி சந்துரு. கோவையில் நடந்த மாநாடு. கோவையில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சட்ட மாணவர்கள் மாநில மாநாடு கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் இப்ராஹிம், கோவை மாவட்ட செயலாளர் பிரசாந்த், இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாரதி, நிர்வாகிகள் ஸ்னேகா, முன்னாள் மாநில தலைவர் எஸ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் நீதிபதி சந்துரு, மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்று இருந்தனர். நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தி, அம்பேத்கர், மூத்த வழக்கறிஞர் NT வானமாமலை, நீதிபதி VR கிருஷ்ணய்யர் ஆகிய தலைவர்களின் உருவப்படங்கள் திறக்கப்பட்டன. இதில் அரசியலமைப்பு சட்டம் எனும் பேராயுதம் என்ற தலைப்பில் சென்னை உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி K. சந்துரு பேசியது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு இறுதி வடிவம் கொடுத்த அம்பேத்கர், இந்திய மக்கள் சமூக பொருளாதாரத்தில் விடுதலை பெறவில்லை எனில் அரசியலமைப்பு சட்டம் சுக்குநூறாகிவிடும் என கூறியிருந்தார். அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு பதவிக்கு வந்தவர்களால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்துள்ளது. மேலும் அரசியலமைப்பு சட்டம் வேறு திசையில் திரும்புவதையும் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் படிக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்பதுதான் இப்போதைய கேள்வியாக உள்ளது. இந்தியாவில் 75 ஆண்டுகளாகியும் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரே காரணம் அம்பேத்கர் தான். நாம் எல்லோரும் இந்திய மக்களின் கையில்தான் உரிமை உள்ளது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நிறுவியவர் அம்பேத்கர். இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை, பன்முகத்தன்மைக்கு ஆபத்து வந்துள்ளது. நாம் எல்லோரும் அரசமைப்பு சட்டம்தான் வேண்டும் என்று மக்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். இதேபோல மாநாட்டில் சமூக மாற்றத்தில் வழக்கறிஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் பேசினார். நிகழ்ச்சி முடிந்ததும் சட்ட மாணவர்களுடன் பாப்பா மோகன் பேசினார். மேலும் வழக்கறிஞர் K. சுப்பிரமணியன் எழுதிய பில்கிஸ் பானு எனும் நூல் வெளியிடப்பட்டது. முன்னதாக பறை இசைத்ததும் மாணவர்கள் பேரணி நடத்தியதும் அப்பகுதி மக்களை ஆச்சரியத்துடன் காணச் செய்தது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.